ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 105. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 105. ஆலங்கட்டி என்றேனோ நாயனைப் போலே. ஆலங்கட்டி என்றேனோ நாயனைப் போலே. யார் இந்த நாயன்? அவர் யாரை குறித்து ஆலங்கட்டி என்று சொன்னார்? இதைத்தான் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். முதலில் நாயன் என்பவர் யார் என்பதை சொல்லிவிடுகிறேன். இப்பதான் கடந்த வாக்கியத்துல பார்க்கும் பொழுது கந்தாடை அண்ணன் அப்படின்னு மணவாள மாமுனிகளுடைய சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார். அவர் முதலியாண்டானுடைய திருவம்சத்திலே அவதரித்தவர் அப்படின்னு பார்த்தோம். அந்த முதலையாண்டான் வம்சத்திலே வந்தவர்களுக்குள்ளே அடுத்து கந்தாடையாண்டான் மணவாள மாமுனிகள் காலத்தில் இருந்தவர் ஒருவர். அவருக்கு பிள்ளை, அவருக்கு கந்தாடை நாயன் அப்படின்னு பேர். கந்தாடை நாயனார், நாயன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கந்தாடை நாயன் என்று முதலியாண்டான் வம்சத்திலே மணவாள மாமுனிகள் காலத்திலே வாழ்ந்த கந்தாடை அண்ணனுடைய பிள்ளை, கொஞ்சம் சின்ன வயசா இருந்தவர். இந்த சரித்திரம் நடக்கும் பொழுது அவருக்கு கந்தாடை நாயன் அப்படின்னு திருநாமம். அவர் தான் சொன்னார். என்ன சொன்னார்? ஆலங்கட்டி, ஆலங்கட்டி மழை, ஆலங்கட்டி மழை பெஞ்சுது அப்படின்னு தமிழ்ல விவகாரம் உண்டு அல்லவா? அப்படின்னா பனிக்கட்டி மழைன்னு சொல்லுவோம். கல்லுக்கெல்லாம் மழை பொழிஞ்சதுன்னா ஐஸ் மழை இல்லையா, ஐஸ் கட்டி அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல இன்னைக்கு ஐஸுன்றதை நம்ம ஐஸ்ன்னு சொல்லி பழக்கமாயிடுச்சு. அப்படின்னா நல்ல கெட்டியான தண்ணீர். வெளியில வெப்பம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சுன்னா தண்ணீரானது இறுகி அதுக்கு ஆலங்கட்டின்னு பேர். ஐஸ் கட்டிக்கு தான் தமிழ்ல ஆலங்கட்டி அப்படின்னு பேர். ஆலங்கட்டி மழை அப்படின்னாக்கா ஐஸ் கட்டி மழை. கல்லுக்கெல்லாம் மழை அப்படியே ஐஸ் கட்டி கொட்டுறாப்புல கொட்டும் இல்லையா சில நேரத்துல. அப்படின்னா மேகத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் அப்படி இருக்கிறது உருகிறதுக்கு முன்னாடி அப்படியே கட்டி கட்டியா கீழே விழுறது ஆலங்கட்டி மழை அப்படின்னு பேர். சரி, யாரை பார்த்து இவர் ஆலங்கட்டின்னு சொன்னார்? அது என்ன சரித்திரம்? அந்த சரித்திரம் ரொம்ப சுருக்கமான சரித்திரம். இந்த வார்த்தையே சுருக்கமானது, அனுபவிச்சுடலாம். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியிலே ஒரு பாசுரத்திற்கும் 5 வியாக்கியானங்கள் உண்டு. திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானங்கள். முதலிலேயே ராமானுசர் காலத்தில் வாழ்ந்த குறுகைப்பிரான் பிள்ளான், அவர் முதல்ல வியாக்கியானம். அதுக்கப்புறமா நஞ்சியர், நம்பிள்ளை, பெரிய வாச்சான் பிள்ளை, வாதிகேசரி, அழகிய மணவாள சீயர், இவங்க 5 பேர் வியாக்கியானம் விளக்க உரை எழுதியிருக்காங்க திருவாய்மொழிக்கு. அதிலே இந்த நம்பிள்ளையினுடைய 36,000 படிங்கிறது கொஞ்சம் விளக்கமா, அதாவது அவர் உபன்யாசமா சொல்லி அவர் சொல்லிக்கிட்டே இருக்க அதை ஏடுபடுத்தினார்கள். அதனால ரொம்ப விரிவா இருக்கும். அதை ஏடுபடுத்தினவர் வடக்கு திருவீதி பிள்ளை அப்படின்னு கீழே இதெல்லாம் பார்த்திருக்கோம். பல இடங்களிலே அந்த காலத்து பாடல்கள், பழம்பாடல்கள், இது போல பக்தி பாடல்களுக்கெல்லாம் நேரடியா மாத்திரமே பொருள் இருக்காது. அது ரொம்ப விளக்க பொருள்கள், பலவிதமாக பொருள்கள் இருக்கும். அதை எப்படி பிரிக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். பத உரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பதத்தை எப்படி பிரிக்கிறது? இந்த பதத்தை கொண்டு போய் இன்னொரு இடத்துல சேர்த்தா வேற அர்த்தம் வரும், இங்க வச்சா ஒரு அர்த்தம் வரும் அப்படின்னு இலக்கணத்துல ஒரு உயர்ந்த இலக்கிய பாடலை அதனுடைய பத உரை எப்படி பதத்தை பிரிப்பது, இந்த பதம் இந்த பொருளை குறிக்கும். ஏன்னா அவர் எந்த நிலையில அந்த பாடக்கூடியவர் பாடிக்கொண்டிருக்கிறாரோ அதற்கேற்றுதான் பொருள் இருக்கணும். நமக்கு தோணின மாதிரி போற்றக்கூடாது இல்லையா? அப்ப அந்த பதத்தை பிரித்து அந்த பதத்துக்கேற்ற பொருளை சொல்லுதல் அப்படிங்கறதுல மிக சிறந்தவர்கள் நம்முடைய பூர்வாச்சாரியார்கள், முக்கியமா பெரியவாச்சான் பிள்ளை, நம்பிள்ளை. இது போல ரொம்ப இடங்களிலே இந்த வார்த்தை எப்படி பொருள் கொள்ளணும், இந்த பதத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்கார். இப்ப நம்ம எதை அனுபவிக்க வேண்டுமோ அந்த விஷயத்துக்கு வருவோம். திருவாய்மொழியிலே
கடைசியில வருகிறது. 9ஆம் பத்து வந்தாச்சு, இன்னும் ஒரு 10 அப்படின்னா கடைசியில ஒரு 100 பாடல்கள்னு கணக்கு வச்சுக்கோ. அதுக்கு முன்னாடி 9ஆம் பத்து ஆபத் சகத்துவம் என்ற குணத்தை வெளியிடுகிறான் பகவான் ஆழ்வாருக்கு. ஆபத்து காலத்துல நமக்கு துணையாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணனே என்று நம்மாழ்வாருக்கு காட்ட, அதை அனுபவித்து நம்மாழ்வார் பாடிக்கொண்டு வருகிறார். அதிலே சரண முகுந்தத்துவம் அப்படின்னா, தன்னிடத்திலே சரணம் என்று யாரெல்லாம் தன்னுடைய திருவடிகளை பற்றினார்களோ, தன்னுடைய திருவடிகளை பற்றினவர்களுக்கு முகுந்தம் அப்படின்னா முக்தியை கொடுக்கக்கூடியவன், அவனுக்கு முகுந்தன்னு பேர். சரண முகுந்தத்துவம் என்று தன்னுடைய திருவடிகளை பற்றினவர்களுக்கு மோக்ஷம் என்று சொல்லக்கூடிய முக்தி பரமபதத்தையே கொடுக்கக்கூடியவன் பகவான் என்று நம்மாழ்வார் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளை குறித்து பாடுகிறார். 9ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி. திருக்கண்ணபுரம் உத்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரேக்ஷணம் சௌரிராஜ மகம்பந்தே சதா சர்வாங்க சுந்தரம் என்று சொல்லக்கூடியது. ரொம்ப அற்புதமான ஒரு திவ்ய கஷேத்திரம் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள். திருக்கண்ணபுரம் அந்த பெருமாள் தான் திருமங்கை ஆழ்வாருக்கு திருமந்திரத்தை உபதேசமாக செய்து சொல்லி உயர்ந்ததாக அர்த்தங்களை எல்லாம் சொல்லியிருக்கார். கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு ஒரு உரியேன் மற்றொருவர் புரியேனோ அப்படின்னு பாசுரங்கள். ரொம்ப திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளை குறித்து 100 பாடல்களை பாடியிருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஆனா நம்மாழ்வார் அந்த சௌரிராஜ பெருமாள் இடத்திலே நமக்கும் உபதேசம் செய்து அந்த பகவான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். நம்மாழ்வாருக்கு ஆசை, இப்போ முதல்ல உனக்கு மோட்சத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு அறிவித்தவர் இந்த திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள். அழகான பாடல்கள். மாலை நன்னி தொழுதெழுமினோ வினைகட காலை மாலை கமல மலரிட்டு நீர் வேலை மோதும் மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து ஆலின் மேலால் அமர்ந்தான் அடியினைகளே. இதுதான் முதல் பாடல். பாடல் முழுக்க இந்த பதிகம், இந்த திருவாய்மொழி முழுக்க திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் அவருடைய திருக்கண்ணபுரம் கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய மதில்களை பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக பாடியிருக்கார். இப்ப நம்ம முதல் பாடலை பார்ப்போம். அங்கதான் இந்த சரித்திரம் வருகிறது. முதல்ல பாடலினுடைய பொருள் என்னன்னு பார்த்துள்ளோம். உபதேசிக்கிறார். மாலை நன்னி, மால் அப்படின்னா திருமால். நம்மிடத்திலே பக்தர்களிடத்துல வியாமோகம் ஆசையோடு இருக்கக்கூடியவன் மால். மாலை நன்னி அந்த திருமாலான எம்பெருமானை பற்றி தொழுது எழுமினோ அவனை வணங்கி, வணங்குதல்னா தொண்டு செய்தல், அவனை நமஸ்கரித்தல். பத்தாஞ்சலி புடா கிருஷ்டாகா நமயித்யேவ வாதினஹா அப்படின்னு சொல்லும்படியாக எப்பவும் பகவானை வணங்கி கொண்டு இருங்கள். அப்புறமா வினைகட, நம்முடைய வினைகள் நம்முடைய பாபங்கள் எல்லாம் கெடும்படியாக திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த சௌரிராஜ பெருமாளை தொழுது எழுங்கோள். அவனிடத்திலே ஈடுபட்டு பக்தியோடு. அதோடு மட்டுமல்ல, காலை மாலை கமல மலர் இட்டு நீர். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? பகவானுடைய திருவடி தாமரைகளிலே காலை மாலை என்று வித்தியாசம் பார்க்காமல் தொண்டு செய்யணும். தாமரை புஷ்பங்களை அவனுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்து, யாரை குறித்து? வேலை மோதும் மதில் சூழ். வேலை, வேள் அப்படின்னா அந்த இடத்துல அலைன்னு அர்த்தம். கடல்ல அலை வீசும் இல்லையா? வேலை மோதும் மதில். அந்த காலத்துல அப்ப கடல் அவ்வளவு கிட்ட இருந்திருக்கு. இன்னைக்கு திருமலை ராயன்பட்டினம்னு தள்ளி போயிடுது. அன்னைக்கு அந்த கடல் கிட்டக இருந்திருக்கு. அந்த கடல் அலைகள் இந்த திருக்கண்ணபுரம் கோவிலினுடைய நாகப்பட்டினத்துக்கு அருகில இருக்கக்கூடியது திருக்கண்ணபுரம். அந்த திருக்கண்ணபுரத்தினுடைய மதில்ல இடிக்குமா. வேலை மோதும் மதில் சூழ், மதில்களாலே சூழப்பட்ட திருக்கண்ணபுரத்துல இருக்கக்கூடிய, இப்ப இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்? திருக்கண்ணபுரத்துல இருக்கக்கூடியவரான மால் அந்த பகவானை பக்தியோடு தொழுது எழுங்கள், அவனுக்கு கைங்கரியங்களை செய்யுங்கோள் அப்படின்னு சொன்னார். சுவாமி, அந்த பெருமாள் நம்முடைய வினைகளை கெடுப்பாரா? நம்முடைய விரோதிகளை போக்குவாரா? நம்ம காப்பாத்துவாரா
ரட்சிப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அதுக்குதான் எழுதுறார் கடைசியில ஆழ்வார், ஆலின் மேலால் அமர்ந்தான். என்னது ஆலின் மேலால் அமர்ந்தான்? வடபத்திர சாயி, ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத் தரவினையான்னு பாடுறோம் இல்லையா? அப்ப பிரளய காலத்துல இந்த உலகத்தை எல்லாம் தன்னுடைய வயிற்றிலே விழுங்கி விட்டு அதனை ரட்சித்து காப்பாற்றி பிரளய ஜலத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு இளம் தளிர், ஒரு தளிரான இலை, ஆலமரத்தினுடைய இளம் தளிர்ல சிறு குழந்தையா படுத்துட்டு இருக்கார். தன்னுடைய கால்களை எடுத்து முகார விந்தேன அப்படின்னு பாசுரங்கள் பார்க்கிறோம் இல்லையா? முகுந்த மாலைன்னு தன்னுடைய கால் கட்டை விரலை எடுத்து வாயில வைத்துக் கொண்டு பெருமாள் உலகங்களை எல்லாம் வயிற்றுல வைத்து ஆலம் இலையின் மேல படுத்துக்கொண்டு, தண்ணீர் மேல இருக்கு தண்ணீர், தண்ணீருக்கு மேல ஆலம் இலை, அந்த ஆலம் இலைக்கு மேல சின்ன குழந்தையா படுத்துட்டு இருக்கார். படுத்து ரட்சிக்க கூடியவன் அவனுடைய திருவடி தாமரைகளைன்னு சொல்றார். இந்த இடத்துல பாட்டு ஆளின் மேல அமர்ந்தான்னா சயனித்திருக்கிறான், அமர்ந்தான்னா உட்கார்ந்தான்னு இல்ல, அந்த ஆலம் இலையின் மேல படுத்திருக்கக்கூடிய பகவான் தான் அவனுடைய திருவடிகள். உலகத்தையே ரட்சிக்கிறவன் உங்களை ரட்சிக்க மாட்டானா அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்றார். இதுக்கு அழகான இந்த நம்பிள்ளையனுடைய ஈடு, அந்த காலக்ஷேபத்தை தான் மணவாள மாமணிகள் ரொம்ப ஈடுபட்டு இருக்காருன்னு சொல்றோம் இல்லையா? அவர் சிஷ்யர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்ப சொல்லும் போது இந்த இடத்துல ஆளின் மேல் ஆள் அப்படின்னு இருக்கு இல்லையா? கேள்வி வருது, சுவாமி ஆளின் மேல் அமர்ந்தான் போதுமா இல்லையா? ஆளின் மேல் அப்படின்னு சொன்னா ஆலம் இலையின் மேலே, ரொம்ப எளிமையா இருக்கு. ஆளின் மேல்னு சொன்னாலே போதுமே. அது எதுக்கு ஆளின் மேல் ஆள் அப்படின்னு ஒரு ஆள்னு ஒன்னு எதுக்கு சேருகிறது? ஆளின் மேல் ஆள் அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு வர, அதற்கு முதல்ல பொருள் சொல்லப்படுகிறது அசை அப்படின்னு. அப்படின்னா செய்யுள் இன்பம். ஒரு இடத்துல இந்த இடத்துல அந்த ரெண்டு எழுத்துக்களை சேர்த்தா இன்னும் கொஞ்சம் அந்த பாட்டு நல்லா ருச்சியா இருக்கும், சொல்றதுக்கு இன்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். செய்யுள் இன்பத்திற்காக அசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதைக்காக இந்த இடத்துல ஆள்னு சேர்ந்திருக்கு. அதுக்கு தனியா பொருள் சொல்ல வேண்டாம். ஆளின் மேலால் அப்படின்னா உயர்ந்ததான அந்த ஆலமரத்தின் இலை, சின்ன இலை, ஆனா அது உயர்ந்தது அப்படின்னு, அது இன்பத்திற்காக, ஏதோ செய்யுள் இன்பத்துக்காக சேர்த்திருக்கார் அப்படின்னு முதல் அர்த்தம். ஆனா அடுத்து எழுதுறார் நம்பிள்ளையினுடைய அந்த வியாக்கியானத்திலே, ஆளின் மேல் ஆள் அமர்ந்தான்னு ஏன் பிரிக்க கூடாது? பாட்டு எப்படி இருக்கு பாருங்க. ஆளின் மேலால் அமர்ந்தான்னு இருக்கு இல்லையா? அது எப்படி பிரிக்கிறார் இப்ப? ரெண்டாவது, இதுதான் முக்கியம். ஆளின் மேல் கோடு போட்டுக்கோங்க. ஆளின் மேல் ஆள் அமர்ந்தான், ஆள் அமர்ந்தான்னு பிரிச்சா, இப்ப இந்த முதல்ல ஆள்னு வருது இல்லையா? அதற்கு நீர்னு அர்த்தம், தண்ணீர்னு அர்த்தம். ஆளின் மேல் அப்படின்னா நீரின் மேலே, ஆள் அமர்ந்தான் அது ஆளிலை. அந்த இடத்துல ஆல அப்படின்னு சொன்னா ஆலன்னா ஆலம் இலைன்னு அர்த்தம். ஆளிலையில் துயின்றான்னு அர்த்தம். புரியுதுன்னு நினைக்கிறேன், திரும்ப சொல்றேன். ஆளின் மேல் ஆலமர்ந்தான்னு பிரிச்சோம்னா, ஆளின் மேல் அப்படின்னா நீரின் மேலே, ஆலமர்ந்தான் அப்படின்னா ஆள் இலையில் துயின்றான்னு அர்த்தம். இப்படி வந்த உடனே கூட உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிஷ்யர் கேட்டார், சுவாமி நல்லா இருக்கு நீங்க எழுதுறதெல்லாம், ஆள் அப்படிங்கிறது எப்படி தண்ணீரை குறிக்கும்? அது எப்படி குறிக்கும்? ஆள் என்பது எப்படி தண்ணீரை சொல்லும் சுவாமி அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. மணவாள மாமணிகள் இடத்திலே பேசுறாங்க. சிஷ்யர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அப்பதான் சின்ன குழந்தை, கந்தாடை அண்ணனுடைய குமாரர் கந்தாடை நாயன், ரொம்ப சின்ன வயசு, அவர் விளையாட்டா சொன்னாராம். அவளை கேட்டுக்கிட்டே இருக்காரு காதுல. அப்படி எப்படி வளர்ந்துருக்காங்க பாருங்க. அவங்களாம் அப்படி கேட்டுக்கிட்டே சொல்றார். ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா, அது போல அப்படின்னு பளிச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஆள் அப்படிங்கிறது தண்ணீரை எப்படி குறிக்கும் அப்படின்னு கேட்டா, ஏன் ஆலங்கட்டி மழைன்னு சொல்லலையா? அப்ப ஆலங்கட்டினா ஐஸ் கட்டி, ஐஸ் எங்க இருந்து வந்தது? தண்ணி தானே ஒரு கெட்டியாச்சுன்னா அது ஆலங்கட்டின்னு சொல்றோம், அதுதானே ஐஸ் ஆகுது. அப்ப ஆலங்கட்டி மழைன்னு சொல்லலையா? ஆலங்கட்டி மழை என்றென்றோ விவகாரம் அப்படின்னு உலகத்துல பொதுவாவே ஜனங்க ஆலங்கட்டின்னு சொன்னாலே தண்ணீர் கட்டின்னு தானே அர்த்தம். தண்ணீர் நன்றாக, தண்ணீர் அது திரவியமா இருந்தா தண்ணீர்னு சொல்றோம். அதுவே நல்ல கெட்டி ஆயிடுச்சுன்னா ஆலங்கட்டின்னு தானே சொல்றோம். அதனால அது கெட்டிப்பட்ட தண்ணீரை ஆழம்னு சொன்னா அப்போ ஆள்ன்றது தண்ணீரை தானே குறிக்கும். ஆழம் கட்டி அப்படின்னா தண்ணீர் கட்டின்னு அர்த்தம்.
இப்ப இந்த இடத்துல ஆளின் மேல் அப்படின்னா தண்ணீரின் மேல்னு பொருளாச்சே, இது உலகத்தினுடைய வழக்கு இல்லையா அப்படின்னு இவர் சொல்ல, மணவாள மாமுனிகள் பார்க்கிறார், என்ன சிறு வயசுல இப்படி ஒரு ஞானம், எவ்வளோ விஷயங்களை கேட்டு பளிச்சுன்னு இப்படி பிள்ளை சொல்லுதே அப்படின்னு பார்த்து மணவாள மாமுனிகள் அந்த நாயனை தன்னிடத்துல அருகில அழைத்து அவரை வாரி அணைத்து கொண்டு உச்சி மோந்து உகந்தார், சந்தோஷப்பட்டார் அப்படின்னு இது சரித்திரம். அதனால ஆளின் மேல் அப்படின்னா தண்ணீருக்கு மேலே அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறு பிள்ளை முதலியாண்டான் வம்சத்துல வந்த கந்தாடை ஆண்டானுடைய குமாரரான கந்தாடை நாயன் ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொன்னா அது தண்ணீரை தானே குறிக்கும். ஆழம் என்பது, ஆள் என்பது தண்ணீரைத்தான் குறிக்கும் என்று எடுத்து சொன்னார் அப்படிங்கிற ஐதிஹ்யம்தான் 105வது வாக்கியம். ஆலங்கட்டி என்றேனோ நாயனைப் போலே என்று பார்த்தோம். அடுத்து 106வது வாக்கியம், அடி ஊன்றப் பெற்றேனோ தேவராஜரை போலே. அடி ஊன்றப் பெற்றேனோ தேவராஜரை போலே. அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.